பல வருடம் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே நேரத்துல 2 படப்பிடிப்புல கலந்து கொண்டாரு. அதாவது கூலி திரைப்படத்துடைய படப்பிடிப்பிலும், நெல்சனுடைய டைரக்ஷன்ல உருவாகி வரும் ட்ரெய்லர் 2 படப்பிடிப்பிலுமே கலந்து கொண்டாரு. அண்மையில தான் பாத்தீங்கன்னா கூலி படத்துடைய அனைத்து படப்பிடிப்புமே முழுமையாக முடிவடைந்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வ வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இதற்கு ஒரு சில மாதங்களே உள்ளதால படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் படு தீவிரமாக போயிட்டு இருக்கா. சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரொமோஷனை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது முதல் மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் ரிலீஸ் ஆக இருந்தது. அதாவது நேற்று பாத்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரோமோவுடன் வெளியிட்டாங்க. அதனை அடுத்து நிறைய ப்ரோமோ வெளியாகிடுச்சு. ஒரு ப்ரோமோவில் டிஆர், இன்னொரு ப்ரோமோவில் சூப்பர் ஸ்டார், இன்னொரு ப்ரோமோவில் அனிருத் அப்படின்னு நிறைய ப்ரோமோக்களையே இவங்க வெளியிட்டுட்டாங்க. இந்த நிலையில அதே ஹைப்பை அப்படியே வைத்துக்கொண்டு தற்போது இந்த பாடல் பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. 3 லாங்குவேஜ்லுமே இந்த பாடல் பட்டை கிளப்பி உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. அதுலுமே சூப்பர் ஸ்டாருடைய நடனம் வேற லெவல்ல இருக்கா. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதனை சோஷியல் மீடியாக்கள்ல மட்டும்தான் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய படத்தின் அப்டேட் ரிலீஸ் ஆனா அதனை திரையரங்குகள்ல கொண்டாடுற வழக்கம் வந்துவிட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலை பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த பாடலை பல திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்களுடைய திரையரங்குகள்ல போட்டு காட்டியிருக்காங்க. ஆகையால இந்த செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா திரையரங்குகள்ல வேற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.